அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில பாதி வீடியோ தான் இது. என்னன்னா வந்து ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஊருக்கு வந்து சேர்ந்த உடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டபம் தான் எங்களுக்கு குடுத்தாங்க. இவ்வளோ பெரிய மண்டபத்தில தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நேர ப்ரோகிராம் தான். ஆனா வந்து இவ்வளோ பெரிய மண்டபத்தில எங்களுக்கு தங்கலாம் முடியாது. சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படியே குடுத்துருந்தாங்க. ரொம்ப பெருசா இருந்துச்சு மண்டபம். ஆனா இங்கே நாங்க வீட்லருந்து கிளம்பும்போதே மழை சாரல் மழை பெஞ்சுட்டு இருந்தது. அங்கேயும் அதே மாதிரி தான் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அங்க போய் நாங்க உட்கார்ந்த அப்புறமே ஊர்லேருந்து டீயும் வந்து முறுக்கும் எங்களுக்கு வந்துச்சு. முறுக்கு பார்த்தா, அப்பா! என்னமோ பெருசா இருக்கு. இவ்வளோ பெரிய முறுக்கு பார்த்ததே இல்ல. அது மழை நேரம்னால கோவந்துருச்சு. சாப்பிட முடியல ரொம்ப. மொறுமொறுன்னு இல்லாம அப்படியே ஒரு மாரி இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ப்ரோகிராம் கிளம்பியாச்சு. 5 மணி போல ஆரம்பிக்க சொன்னாங்க. நாங்க ப்ரோகிராம் வந்து கிளம்பியாச்சு. 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 7:30க்கெல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறமா ஒரு 8 மணி போலலாம் திருப்பியும் அந்த மண்டபத்துக்கு நாங்க வந்தோம். வந்துட்டு வந்து தோசை குடுத்தாங்க. தோசை, சாம்பார், சட்னி இல்ல. தோசையும் சாம்பார் தான். தோசை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் நாங்க சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே நான் தான் வீடியோ எடுத்தேன். ஒரு பெரிய கண்ணாடி இருந்துச்சு. மண்டபம்ங்கிறதுனால மணப்பெண் அறை தான் எங்களுக்கு குடுத்துருந்தாங்க. அங்க வந்து எல்லா வசதியுமே இருந்துச்சு. அதனால கண்ணாடிலாம் ரொம்ப நீட்டா பாருங்க வீடியோ எடுக்கும்போதே கண்ணாடில எவ்வளவு அழகா தெரியுது. அப்படியே நாங்க வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுன்னு அடுத்து கிளம்பணும். அடுத்த 9:30க்கு ப்ரோகிராம்க்கு அடுத்து கிளம்பணும். கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது பூ வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பூ வந்து என் தலையில இருக்க பூ அவ்வளவுமே ரூ. 100 தான். நம்ம இடத்துல ரூ. 100க்கு நான் இவ்வளோ பூ நான் வாங்கிட்டு இல்ல. ஆனா, அங்க ரூ. 100க்கு வந்து நெறையா பூ வச்சிருந்தாங்க. சில இடத்துல வந்து எண்ணி எண்ணி குடுப்பாங்க. 1, 2, 3, 4ன்னு எண்ணி எண்ணி இவ்வளோ தான் குடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து இவ்வளோ பூவுமே ரூ. 100 தான். ரொம்ப நெருக்கமா கட்டி சூப்பரா வச்சிருந்தாங்க. இவ்வளோ நெருக்கமா நம்ம இடத்துலலாம் கட்ட மாட்டாங்க. அங்க வந்து ஆனா சூப்பரா அழகா வந்து கெட்டி வச்சிருந்தாங்க. தல நெறையவே பூ இருந்துச்சு. தலையிலே வைக்க முடியல. அவ்வளோக்கு வந்து பூ கிடைச்சது. ப்ரோகிராம்லாம் முடிஞ்சோனே அங்க உள்ள அக்காமார்லாம், "ஏன்னா எங்க ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறிய, ஒரு ஃபோட்டோ எடுக்காம போனா எப்படி?" அப்படிங்கிறதுக்காக வடக்குத்தி அம்மன் என்னவோ தெரியுதுல அந்த சாமி தான் வடக்குத்தி அம்மன் சாமி. சாமிக்கு முன்னாடி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அப்படியே அவங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு, நிகழ்ச்சி முடிஞ்சு பணம் வாங்கிக்கிட்டு, இனி அங்கேருந்து கிளம்பும்போது மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணி. 1:30 மணிக்கு ப்ரோகிராம்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்க கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது இனி டிரைவருக்கு தூக்கம் வரும் இல்லையா? என் வீட்டுக்காரங்களுக்கு தூக்கம் வரும் இல்லையா? அதனால எங்கேயாவது டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம பசி. எங்களுக்குமே பசி தான். ஐயங்கார் கேக் ஷாப் இது வந்து ஆலங்குளம். ஆலங்குளத்தில இருக்க ஐயங்கார் கேக் ஷாப் வந்தோம். அங்க வந்து 2 மணி ஆயிட்டு. 2 மணிக்கெல்லாம் எப்படி தேடுறாங்க பாருங்க. ஏதாவது கிடைக்குமா உடனே குழுவினர்கள் எல்லாருமே வரிசையா ஏன்னா பன்னெல்லாம் பஜ்ஜி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வடை எல்லாம் ஒண்ணும் எல்லாமே கேக்கு தான் இருந்தது. எல்லாருமே வயிறு பசியில ஆளுக்கு ஒரு பெரிய கேக்கா தூக்கி வச்சுக்கிட்டு நாங்க எத்தன மணிக்கு 1:30 மணிக்கு 2 மணி இருக்குமா 2 மணி ஆயிடுச்சு. நானுமே ஒரு பெரிய கேக் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் சரி பசிக்கு ஏதாவது நம்ம சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக கேக் வந்து ரொம்ப இனிப்பு. இந்த கேக்குக்கு வந்து டீ ஏனி நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாவே இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல டீ குடிக்கிறதுக்கே வந்து பயமா இருக்கு. அடிக்கடி டீ குடிக்கிறதுனால. அதனால நான் கேக் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டேன். நான் வந்து டீ குடிக்க ஆசையா தான் இருந்துச்சு. நான் டீ குடிக்கல. இவங்கலாம் குடிச்சாங்க. இது வந்து நம்ம காவல் கிணறு அது ஏதோ ஒரு டீ கடை காணுமே ஜெய்சன் பேக்கரி. ஜெய்சன் பேக்கரிக்கு அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இது இப்ப மணி 3:30 ஆச்சு. 3:30 மணிக்கு இப்போ வந்து ஜேசன் பேக்கரில அடுத்த டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க தான் டீயே குடிக்கவே இல்ல. டீயே வாங்கல. டீ குடிச்சாலே சப்ஸ்கிரைபர் நெறைய பேத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. "டீ வேண்டாம் சிஸ்டர் விட்டுருங்க. அது உங்களுக்கு நல்லதில்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்து நான் இன்னைக்கு முழுக்க டீயே குடிக்கல. இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.